ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜவ்வரிசி சேமியா சேர்த்து ஒரு சூப்பரான பாயாசம் எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சேமியா, பாயாச சேமியான்னு கடையில் கிடைக்கும், அந்த சேமியா எடுத்திருக்கீங்க. இதுலேயே 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கனால ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கீங்க. இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதே தான் நீங்கள் நைலான் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து வறுத்துட்டு நீங்கள் வந்து வேக வச்சிடலாம், சீக்கிரமாக அது வந்து வெந்துடும். இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நெய்யில் லேசாக செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 7லேருந்து 8 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுப்பட்டு நல்லா உப்பி வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்யிலேயே வந்து 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. சேமியா வந்து 1-2 அங்கே வந்து செவக்காமல் அந்த மாதிரி வறுக்காமல் நல்லா ஃபுல்லாக முழுமையாக ஒரே மாதிரி செவந்து வர மாதிரி வறுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயாசத்தோடைய கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இது நல்லா செவக்க வறுத்துட்டு இதையும் நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சேமியா வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சேமியாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பேன்லேயே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசி சேமியாவில் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீதம் இருந்து அந்த கொஞ்சோண்டு நெய்யையும் நம்ம அந்த தண்ணியிலே சேர்த்துட்டு ஜவ்வரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த தண்ணியில் ஜவ்வரிசியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம ஏற்கனவே நல்லா ஊற வச்சுருக்கனால ஒரு 5 நிமிஷத்துலேயே இது உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி எடுத்து நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஜவ்வரிசி சேமியாவில் அளந்தோலையே அதே கப்லேயே, எந்த கப்பில் ஒரு பொருள் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளும் அளந்திங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதே கப்பாலேயே 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோங்க. நல்லா வந்து திக்கான பாலாக எடுத்திங்கன்னா பாயாசம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியாவை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாதுங்க, பால் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சேமியா வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஏற்கனவே நம்ம சேமியாவை நல்லா வறுத்துருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா சேமியா வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. சேமியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புத்தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாதுங்க. ஜவ்வரிசி சேமியாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் சேர்க்கணும். நான் வந்து 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இல்லையா, இது வந்து நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் பாயாசத்தை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பாயாசம் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் கூட உங்களுக்கு கெட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியான க்ரீமியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.